ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டம் கடையம் பாப்பாக்குடி கீழப்பாவூர் ஒன்றியங்களைச் சேர்ந்த 163 கிராமங்களுக்கு கீழப்பாவூர் பேரூராட்சியான கூட்டு குடிநீர் திட்டம் 46.55 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் திட்டம் தாமிரபரணி நதி உண்ணி அணைக்கட்டு நீர்த்தேக்கத்தின் மேல் பகுதியிலிருந்து கோடாரங்குளம் கிராமத்திற்கு அருகில் உள்ள நாளொன்றுக்கு 8.57 மில்லியன் லிட்டர் குடிநீர் எடுத்து சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு சென்று சுத்திகரிக்கப்பட்டு பின் குடிநீர் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு 10/2/2024 முதல் கடையம் பாப்பாக்குடி கீழப்பாவூர் ஆகிய ஒன்றியங்கள் 163 கிராமங்களுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 40 லிட்டர் வீதமும் மற்றும் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு 90 லிட்டர் வீதம் கொடுப்பதாக அதிகாரிகள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே சொல்ல எப்போவுமே ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது குடிநீர் வடிகால் வாரியத்தை பொறுத்தளவு குறைவு இந்த ஆண்டு கொடுப்பது இன்னும் 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மக்கள் தொகை விரிவடையும், அப்படி விரிவடையும் போது அதற்கு சேர்ந்து தான் இந்த திட்டத்தையே வகுப்பார்கள். அப்படி வகுக்கப்படுகின்ற போது இப்போதே நீங்கள் 40 லிட்டர் பற்றவில்லை 55 லிட்டர் வீதம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். சில இடங்களிலே அந்த புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது சில இடங்களில் பைப் லைன்கள் உடைந்திருக்கலாம், சில இடங்களில் பழுதுபட்டிருக்கலாம். அதை ஒரு 6 மாதம் அதை சரி செய்வதற்குரிய கால அவகாசம் கிடைக்கும். எனவே இதிலே கூட கொடுக்க முடியும் என்றால் அதை கொடுப்பதற்குரிய வழிவகை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போது புதிய கூட்டு குடிநீர் திட்டம் சொன்னது போல இப்போது மேலும் தாமிரபரணி ஆற்றின் நீதாரணமாக கொண்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம், வாசுதேவநல்லூர், குருவிக்குளம், மேலு நீதிநல்லூர், சங்கரங்கோயில் ஒன்றியங்களை சேர்ந்த 426 கூட்டு குடிநீர் திட்டங்கள் குடியிருப்புகளுக்கு திருநெல்வேலி மாவட்டம் மானூர் மற்றும் பாளையங்கோட்டை ஒன்றியங்களை சேர்ந்த 54 ஊரக குடியிருப்புகள் சேர்ந்து ஒரு புதிய திட்டம் 896 கோடி இப்போது மதிப்பீடு செய்யப்பட்டு வேலை நடைபெற இதுக்கு டெண்டர் வர ஸ்டேஜுக்கு பணம் நிதி ஒதுக்கப்பட்டு வரப்போகுது. எனவே அங்கு தேவையான தண்ணீர் வருகிற போது இங்கு சர்ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். எனவே இந்த பகுதியில் கூடுதலாக தண்ணீர் கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.